Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது இன்ஸ்டன்ட் ரவா தோசா. இந்த ஸ்ட்ரீட்லலாம் விற்பாங்க இல்லையா ரோட் சைடில், அந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியாக ரவா தோசா வந்துட்டு வீட்டில் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம 2 வகையான சட்னியும் செய்யலாம். சைடுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் இருக்கும், அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். அது கூடவே நம்ம கொஞ்சமாக ஜீரா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பெப்பர் பவுடர் அண்ட் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வந்துட்டு வீட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் தான் நான் ரெண்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பவுடர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெப்பர் அண்ட் ஜீரா ரெண்டுமே க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு மோர் ஆட் பண்ணிக்கலாம். மோர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மோர் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த தோசை வந்துட்டு கரெக்டாக வரும், கிறிஸ்பியாக வரும். நீங்கள் மோர் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மோர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட தோசை பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தோசை வந்துட்டு கிறிஸ்பியாக வரும். இது நம்ம செட் ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சட்னி வந்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம இப்போது சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 2 டைப் ஆஃப் சட்னி அரைக்க போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு, இது வந்துட்டு வறுத்த எள்ளு, 3 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 2 cloves ஆஃப் garlic, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கோகோனட் சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இதை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு ரெட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெட் சட்னி செய்கிறதுக்கு டொமேட்டோ ஆனியன் எல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் அதுக்கு ஆல்ரெடி பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 4 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 to 6 ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 6 cloves ஆஃப் garlic, கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய். இது வந்துட்டு நம்ம 1 minute ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு கட் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். டொமேட்டோ வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், டொமேட்டோ வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான். இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆறுறதுக்கு சைடில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ண டொமேட்டோ வந்துட்டு ஆறிடுச்சு. இது ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதுலேயே நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்துட்டு நம்ம சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ரெட் சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ரவா தோசை சுடுறதுக்காக பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அது மேலே நம்ம கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ். அவங்களுக்கு எக்ஸாக்டாக ஸ்ட்ரீட்டில் செய்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் ஆனியன் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பேட்டர் வந்துட்டு இப்படி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு இது 1.5லேருந்து 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ தான் கீழே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஹீட் வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. பாருங்கள், தோசை வந்துட்டு 2 மினிட்ஸாக நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஆகணும் கீழே. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், டெலிஷியஸான ஸ்ட்ரீட் ஸ்டைல் இன்ஸ்டன்ட் ரவா தோசை வந்துட்டு வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது கூட நம்ம 2 சட்னி கூட செஞ்சுருக்கோம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் கூட பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.